நியூ கவர்னன்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கஷ்டமாக இருந்த நாட்கள் என்று திரும்பி பார்த்தா ஒன்றுமே எப்போவுமே ஒரு சமாதானம் உங்களை ஆல்வேஸ் a strong peace of mind. அஞ்சாவது பாயிண்ட் வாய்ஸ்மா சீக்கிரம் முடிச்சு. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். பீஸ்ஃபுல் வே. உங்க பாதை எப்படிலாம் இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறேன். இதான் ஜாதகம், எழுதி வச்சுக்கோங்க, மனசுல மைண்ட் நல்லா வச்சுக்கோங்க. உங்க பாதை எப்படியா பீஸ்ஃபுல்லா இருக்குமா? இல்லையா சொல்லுங்க. சமாதானம், சமாதானம், தேவ கிருபை, தேவ மகிமை. ரட்சிக்கப்பட்ட பிறகு, என் வாழ்க்கையில் சத்தியத்தை அறிந்த பிறகு, என் வாழ்க்கையில் சோகமாக இருந்தனால திரும்பி பார்த்தா நோ. நியூ கவர்னன்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கஷ்டமாக இருந்த நாட்கள் என்று திரும்பி பார்த்தா ஒன்றுமே எப்போவுமே ஒரு சமாதானம் உங்களை ஆல்வேஸ் a strong peace of mind. அப்பா, வெரி ஸ்ட்ராங் பீஸ் ஆஃப் மைண்ட். இதெல்லாம் பிகினிங் தான், நீ எவ்வளோ இருக்குது. அப்போ உங்கள் பாதையில் அப்படியே பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்குமா? நீங்கள் கார் ஓட்டும்போது பீஸ் ஆஃப் மைண்டு கச்சக்கட்டான்னு கத்திக்கிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் மட்டும் பீஸ் ஆஃப் மைண்டில் இருப்பீங்க. 4 பேர் கரு புருன்னு சுற்றின்னு இருப்பான். எல்லாம் கர்த்தரையும் கூட இருக்கிறாரு. அப்படியே பீஸ் ஆஃப் மைண்டு. எதுவுமே நம்மளை அணுகாது, எதுவும் என்னை சேதம் செய்யாதே, நான் என்றென்றும் பாக்கியவான். சொல்லுங்க, நான் என்றென்றும் கர்த்தர் நித்தியம் உன்னை நடத்திடுவார், தம் செட்டைகளால் காத்திடுவார். 5வது பாயிண்ட் சொல்லியிருக்கேனா? சமாதானம். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தை கைப்பிடி. சமாதானம், சமாதானம். இங்கே வந்துட்டீங்களா? சமாதானம். சுற்றி சொல்லிட்டீங்களா? சமாதானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, 6வது பாயிண்ட் ஏசாயா 49:11. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்க பாதை மலை மேல் இருக்கிற பாதை. அடுத்து நீதிமொழிகள் 12:28. சீக்கிரம் 7வது பாயிண்ட். இன்னும் ஒரே ஒரு பாயிண்டோட நான் முடிச்சுறேன். 12:28 பாதையில் ஜீவன் உண்டு. The 7th point is life. உங்க பாதையில் எப்பவுமே உற்சாகம், ஜீவன், சந்தோஷம் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். டல்லே இருக்கக்கூடாது. சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க, டல்லா இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நல்லா இருக்கணும். நீதிமானுடைய பாதையில் ஜீவன் இருக்குமா? ஜீவன் என்ன தெரியுமா? உசுறு. சொல்லுங்க, உயிர், 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 உயிர். நான் சொல்கிறேன், தப்பாக இருக்கு. இன்னும் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி விட்டீங்கனாலும் இதே உயிரோட பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன் நான். நேற்று நைட்டே ஆரம்பிச்சிட்டேன், சொன்னேன். இப்போ விட்டால் காலையில் வரைக்கும் பிரசங்கம் பண்ணலாம் போல இருக்குண்ணா. மதியத்துக்கு மேலே போய் உட்காருவேன், எடிட்டிங்கில் உட்காருவேன், சாயந்தரம் உட்காருவேன். உங்கள் பாதையில் டல்னஸே இருக்காது சார். புரிஞ்சுக்கங்க சார், உங்க பாதை நீதிமானின் பாதையிலே ஜீவன் உண்டு, அதிலே மரணம் இல்லை. சங்கீதம் 25:10. சங்கீதம் 25:10. கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். உங்க பாதையில கிருபை இருக்கும். கிருபைன்னு என்ன தெரியுமா? ஃபேவர். எல்லாம் சொல்லுங்க, ஃபேவர். எல்லாம் சொல்லுங்க, கிருபைனா ஃபேவர், ஸ்பெஷல் லவ், அதாவது கான்ஸ்டன்ட் லவ், அதாவது எக்ஸ்ட்ரா ஃபேவர். நாங்கள் ஸ்கூலில் நாங்கள் வீட்டு பாடம் செய்யாமல் நிற்கும்போது நான் முந்தின நாள் நைட்டு ஃபுல்லாக காஸ்பல் மீட்டிங்கில் போய் வேலை பார்த்துருப்பேன். அப்போ அந்த டீச்சர் அவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் அந்த காஸ்பல் மீட்டிங்கில் கிட்டார் வாசிக்க வந்திருப்பார். அதனால் அவருக்கு தெரியும் நைட்டு ஃபுல்லாக என்ன செய்யலை, தூங்கலை, காலையில் வந்திருக்கிறான் அப்படின்னு. இன்னொரு குரூப் தூங்கி எழுந்திரிச்சு என்ன செய்யும், நிற்க எல்லாமே நிற்போம். வீட்டு பாடம் செய்யாமல் ஒரு 50 பேர் 20 பேர் நிற்கிறோம்னா அவர் வருவார், பார்த்துட்டு ஏன்பா செஞ்சுட்டு வர மாட்டீங்க நீங்கள்லாம், 50 பேர் வெளியே போங்கடா, வெளியில் நிற்போம்ல, இப்படி நின்றுட்டேந்து நீ மட்டும் உள்ளே போ அப்படின்னாரு. ஃபேவர், அதுக்கு பேர் தான் என்னது? உங்கள் பாதை ஃபுல்லாக இப்படி ஃபேவராகவே இருக்குமா?